Hello children, this is your Arul ma'am. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டம்க்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். What is electronic configuration? Electronic configuration na distribution of electrons in different shells is called electronic configuration. ஒவ்வொரு ஆட்டம்க்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி அந்த எலக்ட்ரான்ஸ் தான் சுற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை ஒவ்வொரு ஷெல்லையும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதாவது அதோட பிளேஸில் அதை கொண்டு போய் லொக்கேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷெல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா it is defined as the path by which the electrons revolve around the nucleus. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஆர்பைட் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த எலக்ட்ரான்ஸ் எந்த பாத்தில் அதை ரிவால்வ் ஆகிட்டு வருதோ அதுதான் நம்ம ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இங்கே பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதில் சென்டரில் பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஷெல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெல் நம்பர் 1ல் ஒரு சில எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் லொக்கேட் பண்ணுவோம் அந்த இடத்துல சுற்றி வர்றதுக்கு. இதை வந்து n = 1 அப்படின்னு சொல்லுவோம். n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். இன்னும் கூட சிம்பிளாக சொல்லணும்னா ஷெல்லோட சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் n அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல் அப்படிங்கிறதுனால n = 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து இன்னொரு சர்க்குலர் பாத் இருக்கு இல்லையா? அந்த பாத்துலையும் எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டுருக்கோம். அந்த பாத்துக்கு n = 2 அப்படின்னு கொடுப்போம். அது வந்து செகண்ட் ஷெல் அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி தேர்ட் ஷெல் n = 3ன்னு கொடுப்போம். அதே மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை ஷெல்ஸ் என்ன இருக்கும் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? This shell can also be represented by the letters capital K, capital L, capital M, capital N. This was named by Niels Bohr. அதாவது இந்த ஷெல்லுக்கு வெறுமனேன் n = 1, n = 2 அது மாதிரி நம்பர்ஸ் கொடுக்காம ஒவ்வொரு ஷெல்லுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு கேபிட்டல் K அப்படின்னும், செகண்ட் ஷெல்லுக்கு கேபிட்டல் L, தேர்ட் ஷெல்லுக்கு கேபிட்டல் M, ஃபோர்த்து ஷெல்லுக்கு கேபிட்டல் N அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. டு ஃபில் த எலக்ட்ரான்ஸ் இன் த ஷெல்ஸ் we need to follow 3 rules. Those rules are called as Bohr-Berry rules. The first rule says that shells are filled in stepwise manner in the increasing order of energy. ஷெல்ஸில் நம்ம எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது முதல்ல லோவஸ்ட் எனர்ஜி ஷெல்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். எதுக்கு லோவஸ்ட் எனர்ஜி அப்படி இருக்குதுன்னு பார்த்தா K ஷெல்லுக்கு தான் ரொம்ப லோவஸ்ட் எனர்ஜி, L ஷெல்லுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், M ஷெல்லுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், Nக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ போக போக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எந்த ஷெல் நியூக்ளியஸ்க்கு கிட்ட இருக்கோ அந்த ஷெல்லுக்கு தான் எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும். நியூக்ளியஸை விட்டு கொஞ்சம் தூரம் போக போக அந்த ஷெல்லோட எனர்ஜி அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஷெல்லுலேருந்து தான் நம்ம எலக்ட்ரான்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எலக்ட்ரான்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா Kலேருந்து N வரைக்கும் போகும். K ஆரம்பித்து L, M, N, அதுக்கப்புறம் Nக்கு அப்புறம் உள்ள ஷெல்ஸ்க்கெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லுது. இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா how many electron has to be filled in one shell? ஒரு ஷெல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் செகண்ட் ரூல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரூல் சேஸ் தட் maximum number of electrons in a shell can be 2n². இதில் nங்கிறது அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது அந்த சீரியல் நம்பர்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் n. இதில் nங்கிற இடத்துல அந்த ஷெல்லோட நம்பர்ஸை ஃபில் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷெல்லுலையும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்மளால் மேக்ஸிமமாக ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். K ஷெல் பார்த்தினா 2 × என்னோட வேல்யூ 1, ஸோ 2 × 1² which is equal to 2. K ஷெல்லில் என்னால் 2 எலக்ட்ரான்ஸ் தான் மேக்ஸிமமாக ஃபில் பண்ண முடியும். L ஷெல்லில் பார்த்தோம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸை என்னால் மேக்ஸிமமாக ஃபில் பண்ண முடியும். M ஷெல்லில் 18 எலக்ட்ரான்ஸ், N ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும். அந்த என்னோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஒவ்வொரு ஷெல்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை நம்மளால் மேக்ஸிமம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல் தான் இது.
After this, third rule. Third rule says that the outermost shell of an atom cannot have more than 8 electrons, even if it has capacity to accommodate more electrons. அதாவது ஒரு ஷெல்லில் என்னால் 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே கூட ஃபில் பண்ணலாம். அதான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் எம் ஷெல் எடுத்துக்கிறேனே, எம் ஷெல்லில் என்னால் 18 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ண முடியும். ஆனாலும் கூட தேர்ட் ரூல் சேஸ் 8 எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஷெல்லில் ஃபில் பண்ணணும், மீதி உள்ள எலக்ட்ரான்ஸை அடுத்த ஷெல்லில் ஃபில் பண்ணணும். அதுதான் தேர்ட் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக் அலுமினியம். அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் 13, Z = 13. அட்டாமிக் நம்பர் 13 அப்படின்னா அதில் உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 13 தான். ஸோ இந்த 13 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி அலுமினியமோட ஷெல்ஸில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். As per the first rule, we have to start filling the electrons from K shell. K shell the lowest energy, அதனால அங்கேருந்து ஆரம்பிக்கணும். K shellோட கெப்பாசிட்டி 2. ஸோ K ஷெல்லில் நான் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எல் ஷெல். எல் ஷெல்லில் நான் 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும், அதோட கெப்பாசிட்டியும் கூட 8 தான். அடுத்து எம். எம்மில் வந்து நான் 3 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும், ஏன்னா என்கிட்ட மொத்தமே வந்து 13 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 2 எலக்ட்ரான் கேல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், 8 எலக்ட்ரான்ஸ் எல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எம்மில் வந்துட்டு நான் 3 எலக்ட்ரான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கு மேலே எனக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஹென்ஸ் the electronic configuration of aluminum is 2, 8, 3. That's all. Let us take another example, oxygen, whose atomic number is 8 and the number of electrons in the oxygen is also 8. Now we'll see how to distribute these 8 electrons in the oxygen shells, means orbit. I am distributing 2 electrons in the K shell and the remaining 6 electron in the L shell, because only 8 electrons I have. So 2, 6 is the electronic configuration of oxygen. We'll move on to another example, calcium, which has atomic number 20. The number of electrons in the calcium is also 20. We'll see how to distribute these 20 electrons in their shells. First we'll move to K shell. I can fill 2 electrons in K shell and 8 electron in L shell. Totally 10 electrons I have filled. 10 more electrons yet to be filled. For M shell I can fill 18 electrons, but according to the third rule I should not fill 18 electrons in M shell alone. So 8 electron I am going to fill in the M shell. Remaining 2 electron is distributed in the N shell. So totally I have distributed 20 electrons in calcium shell. So the electronic configuration of calcium is 2, 8, 8, 2. This is how you must write the electronic configuration of atoms. Now can you find out the electronic configurations of nitrogen? If yes, put your answers in the comment box. Hope you all understood. If you have any doubts in this particular concept, ask your doubts in the comment box. I'll reply you soon. And don't forget to subscribe our channel. We'll meet in another interesting video. Until that, stay safe. Thanks for watching.